ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பாதாம் ஐஸ்கிரீம். ஸோ ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருளை வச்சே செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா கோதுமை மாவோடைய பச்சை வாசம் போகிறக்கு கரெக்டாக 2லேருந்து 5 நிமிஷம் போதும். அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி தீஞ்சிடும். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளவர் எது வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த கோதுமை மாவை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். 500 ml அளவுக்கு பால். நம்ம வந்து காய்ச்சின பால் தான் பயன்படுத்த போகிறோம். பசுப்பால் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாலை ஒரு பேனில் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொக்கோ பவுடரில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துலாம், ஆனால் பால் சேர்த்து நம்ம கரைச்சி எடுக்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த கொக்கோ பவுடரை வந்து இந்த பால் கொதிச்சிருச்சுல, இந்த பாலில் வந்து நம்ம இந்த கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எந்த விதமான கட்டி இல்லாமல் இது கலந்து விட்டுக்கணும். கொக்கோ பவுடரை நீங்கள் டைரெக்டாக வந்து பாலில் சேர்க்கலாம். பட் கொக்கோ பவுடரும் பாலும் மிக்ஸ் ஆகும்போது பயங்கரமாக கட்டி ஃபார்ம் ஆகும், கலர முடியாது. அதனால தான் நான் தனியாக வந்து பாலில் கலந்து அதுக்கப்புறமா வந்து கொக்கோ பவுடரோட மிக்சரை வந்து இதில் நான் சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது வந்து கொதிச்சோடனே நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்திக்கணும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் 7 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரை நல்லா கரையிட்டும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதையும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக தண்ணியும் சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு நீங்கள் டைரெக்டாக பாலில் போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தும் போது கட்டி வந்து அவ்வளோ ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த கோதுமை மாவு மிக்சரை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துன பிறகு இது நம்ம நல்லா வந்து நம்ம கலந்து விட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக உங்களுக்கு இது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்திட்டோம். அதனால அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கெட்டியாகணும். கோதுமை மாவும் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனாலுமே இந்த நல்ல இது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு கலரி விட அது நல்லா கொதிக்கும். ஸோ நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ஆறின இந்த மிக்சரை வந்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து கரெக்டாக வந்து 1 நிமிஷம் மிக்சியில் இதை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6 hours இருக்கணும். ஸோ கரெக்டாக 1 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏர் டைட் கண்டெய்னராக நல்ல கண்டெய்னராக எடுத்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுற கண்டெய்னராக எடுத்துக்கணும். ஸோ நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா மேலே பூராமே வந்து நம்மளுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ 6 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. நம்ம எந்த விதமான விப்டு க்ரீமு இல்லை எந்த விதமான க்ரீமுமே நம்ம பயன்படுத்தாதனால கண்டிப்பாக 2 வாட்டி நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம போர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீமில். ஸோ அதனால நான் வந்து ஆல்மண்ட் சேர்த்த போகிறேன். ஸோ ஆல்மண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். ஸோ அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இதை நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயர் வந்து ஐஸ்கிரீம் லேயரை போர் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரில் பாதாம் சேர்த்திருக்கேன். இப்போ திருப்பி இன்னொரு லேயர் வந்து இந்த க்ரீமி டெக்ஸ்சரை போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நான் பாதாம் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம போட்டாச்சு. பாதாம் நிறைய போட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கவர் பண்ணி திருப்பி வந்து ஒரு ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே வந்து பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஐஸ்கிரீமை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த பவுலில் ஒரு 5 செகண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வந்து தூவுறேன். ஸோ சூப்பரான இந்த ஐஸ்கிரீமை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.